Dear students, welcome to A to Career Trick YouTube channel. நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸோட ரவுண்டு 1A ரிசல்ட் அப்படிங்கிறது 4/8/2025 நாளைக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை டோட்டலாக 2 ஸ்டெப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் PDF ஃபார்மேட்டில், செகண்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களும் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த PDF ஃபார்மேட்டை காலையில் 10:30 மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 or 3 o'clock மேலே அந்த அலாட்மெண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3500 சம்திங் சீட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 20,207 ஸ்டூடெண்ட்ஸ். எப்படியும் இந்த பாதி ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே சீட் கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஒரு 170 169 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகுங்கிற நம்பிக்கையோட இருங்க. சப்போஸ் சீட் அலாட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும்னா பயப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ரவுண்ட் இருக்கு, செகண்ட் ஏ அதாவது மாப்பப் ரவுண்ட் இருக்குது. அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சீட் இதில் அலாட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, அலாட் ஆக முடியாது. அது நமக்கே தெரியும். அப்படி அலாட் ஆகலைன்னா நம்ம எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேலே SF காலேஜஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வேக்கன்சியாக இருக்கிற கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்டும் இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ரொம்பவே கவனமாக பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது 125க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணலாம். 125க்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா வருஷம் சீட் அலாட்மெண்ட் அனலைஸ் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் கட் ஆஃப் அலாட்மெண்ட் கட் ஆஃப்னு பார்க்கும்போது 125 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சீட் அலாட் ஆகிருக்கு. அதனால் 125 உங்களுடைய கட் ஆஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் நாளைக்கு வருது. எல்லாருமே பாசிட்டிவ் வைப்போட இருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் சீட் கிடைக்கும். சீட் சப்போஸ் கிடைக்கலனா கூட நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு நடக்கும். அலாட்மெண்ட்டில் நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்க. ரீ அலாட்மெண்ட்டில் ஆல்ரெடி கவுன்சிலிங்கில் சீட் கிடைச்சி உங்களுக்கு அந்த சீட்டார் காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் மாற்றிக்கலாம். ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் SF காலேஜ் டு SF காலேஜ் மாற்றிக்க முடியாது. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மாற்றிக்கலாம், கவர்மெண்ட் டு SF மாற்றிக்கலாம், SF டு கவர்மெண்ட் மாற்றிக்கலாம். பட் SF டு SF காலேஜ் மாற்றிக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி குறிப்பிட்ட தேதி அதாவது 8/8/2025க்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த காலேஜஸோட நேமு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஃபீஸ் எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க சொல்லுவாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ்லேயும் மேண்டிட்டரி இல்லை. ஒரு சில காலேஜஸில் தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால் அந்தந்த காலேஜஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்மிஷனை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த காலை 8/8/2025க்குள்ளே நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எஸ் ஜாயின் பண்ணணும். பட் நீங்கள் அட்மிஷனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலை அவங்க ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் போய் அட்டன் பண்ணால் போதும். இப்போதைக்கு அட்மிஷனை மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு வரணும். அட்மிஷன் ப்ளேஸ் பண்ண போகும்போது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் கம்பல்சரி நீங்கள் கூட்டிகிட்டு தான் போகணும். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் அதெல்லாம் தேவைப்படும். அதனால் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு மற்ற டாக்குமெண்ட்ஸையும் அந்த காலேஜஸில் கேட்டு அவங்க ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அட்மிஷனை ப்ளேஸ் பண்ணுங்கள். குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடி குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறது எந்த வித முன்னறிவிப்புமின்றி அவங்க ரத்து பண்ணுவாங்க. அதனால் மிகவும் கவனமாக இருங்க. மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே நல்லபடியாக சாய்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா கூட ஒரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேலே SF காலேஜஸ் வரும். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A to Career Trick யூடியூப் சேனல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனல் பயோலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் கான்வர்சேஷன் ஆப்ஷன், இமெயில் ஆப்ஷன், வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி உங்களுடைய கவுன்சிலிங் தொடர்பான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நன்றி.